Hi friends, எப்படி இருக்கீங்க? This is Selvraj from Sadibede Amway டைரக்ஷனில் பார்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து ஒரு எஜுகேஷனல் அவேர்னஸ் வீடியோ. இன்றைக்கி வந்து பாருங்கள், ஒரு கால் வந்துச்சு. பெங்களூர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஆம்வே ஜாயின் பண்ணி விட்டுட்டாங்களாம். ஸோ அவங்க வந்து பார்க்க லேடி தான் கால் பண்ணாங்க. என்னென்னா அவங்க கிட்டத்தட்ட ஹியூமோக்ளோபின் பற்றி எனக்கு அதை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஸோ ஹியூமோக்ளோபின் வந்து அவங்க ரிப்போர்ட் வந்து அனுப்பிச்சாங்க. அந்த ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6.2 தான் இருக்குது. ஸோ நார்மலாக வந்து விமன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கணும், இல்லை ஜென்ஸுக்கு வந்து 15 மேலே இருக்கணும் ஹீமோகுளோபின் லெவல். அப்படி கம்மியாக இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அது டெஃபிஷியன்சி சம்மந்தப்பட்ட டிசீஸு ப்ளஸ் வீசிங்கு பிளட் ஏற்றுற மாதிரிலாம் சூழ்நிலை வரும். ஸோ அது வராமல் தடுக்க அப்படின்னா உங்களுக்கு அவங்களே வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க, நான் இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு வந்து மறந்துடுச்சு, எப்படி வந்து நான் வந்து வாங்குறது அப்படின்னாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணேன். ஸோ அதோடைய ப்ராடக்ட் வந்து வாங்க, இந்த மாதிரி வந்து நியூட்ரிட் செரி அயன். இந்த யாருக்கெல்லாம் ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கோ 12 வயசுக்கு மேலே யாருக்கு வேணாலும் நீங்கள் தரலாம், எந்த சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. ஸோ லேடிஸுக்கு வந்து 12 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கணும், ஜென்ஸுக்கு 15க்கு மேலே இருக்கணும். அது கீழே இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எஸ்பெஷலி லேடிஸுக்கு வந்து லைஃப் லாங் நீங்கள் எடுக்கலாம். ப்ளஸ் வந்து ப்ரெக்னன்சி அவங்களுக்கும் வந்து இது ரெகுலராக நீங்கள் கொடுக்கலாம், லைஃப் லாங்கே கொடுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து காஃபி டீ எல்லாம் நிறைய குடிச்சிட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய ஜங்க் ஃபுட் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க, சுகர் ஐட்டம் அதிகமாக எடுத்துகிட்டு இருக்காங்க, கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ஆபத்தானது. ஸோ நீங்கள் வந்து எப்பயுமே வந்து ஹீமோகுளோபின் லெவல் நல்ல லெவலில் வச்சுருந்தீங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுக்கு, ஈஸியாக வந்து. ஏன்னா ஆக்சிஜன் சப்ளை ஆகுது. ஸோ நம்ம பிரெயினுக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை ஆகுது. ஸோ அதனால் வந்து நீங்கள் கம்மியாச்சுன்னா ஒரு டம்ளர் கூட நீங்கள் தூக்க முடியாது, ஒரு கூட்ட முடியாது. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரெக்னன்சி, சரியான ப்ரெக்னன்சி வந்து குழந்தை வந்து நிற்காது. ஸோ அதனால் நல்ல ஹெல்த்தியான ஹீமோகுளோபின் இருந்துச்சுன்னா குழந்தையும் வந்து உங்களுக்கு ப்ரெக்னன்சியாக இருக்கவங்களுக்கு வந்து குழந்தையும் தங்கும், ப்ளஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்கலாம். நீங்கள் வேலைக்கு போகிற பெண்கள் வந்து பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கும். மார்னிங் டிஃபன் நீங்கள் வந்து மிஸ் பண்ணுவீங்க. இது வந்து ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. நானும் ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் சாப்பிடாம தான் வருவாங்க. ஸோ அதனால் லேடிஸ் பொறுத்த வரைக்கும் மார்னிங் டிஃபன் மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஹீமோகுளோபின் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சப்ளிமெண்ட் வந்து நீங்கள் வந்து ரொம்ப துணை புரியும். அப்படி இல்லைன்னா இயற்கையான முறையில் வந்து நீங்கள் வந்து நட்ஸு, அப்போ வந்து காஞ்சி தரச்சி எடுக்கணும், எடுங்க. அது முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி சப்ளிமெண்ட் எடுங்க, எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் அடிஷனலாக வந்து இந்த ப்ரோட்டீன் பவுடர் நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஒரு ஃபவுண்டேஷன். ப்ளஸ் வந்து மல்டிவிட்டமின் டெய்லி, இது விட்டமின் டேப்லெட்டு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா 3, இது ப்ரோட்டீன் டெய்லி ஒமேகா, இது மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவைப்பட்டால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள்.